வணக்கம் மக்களே, உங்களை அனைவரையும் என் யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். இந்த சேனல் இன்ட்ரஸ்டன்ட் ஸ்டோரிஸ் உங்களுக்கு புதியதாக இருக்கலாம். ஆனால் இதில் நீங்கள் பல புதிய, பயனுள்ள மற்றும் சுவாரஸ்யமான தகவல்களை காணலாம். என்னுடைய சேனல் மூலம் நீங்கள் பெறப்போகும் தலைப்புகள் லைஃப் யூஸ்ஃபுல் ஸ்டோரி தொடர்பான அனைத்தையும் சுலபமாகவும் விரிவாகவும் தெரிந்து கொள்ளலாம். இது அனைத்துக்கும் உங்களின் ஆதரவும் தாராளமான கருத்துக்களும் மிகவும் முக்கியமானவை. உங்கள் ஆதரவை எனக்கு தொடர்ந்து வழங்க சீக்கிரம் சப்ஸ்கிரைப் செய்யவும் நம்மோடு இணைந்து பயணியுங்கள். ஒவ்வொரு நாளும் புதியவை கற்றுக்கொள்ளுங்கள். ஒரு சிறிய நகரத்தில் வசிக்கும் குமார் என்ற வாலிபன் தன் வாழ்க்கையில் ஒரு பெரிய தொழிலதிபராக வேண்டும் என்ற கனவு கொண்டிருந்தான். குமார் ஒரு நடுத்தர குடும்பத்தில் பிறந்தவர். அவருடைய பெற்றோர்கள் விவசாயிகள். ஆனால் குமாரின் மனம் வியாபாரத்திற்குள் மட்டுமே இருந்தது. பள்ளி படிப்பு முடிந்ததும் குமார் வியாபாரத்தில் அக்கறை கொண்டார். ஆனால் அவருக்கு முதலீடு செய்யத் தேவையான பணம் இல்லை. குமார் நண்பருடன் சேர்ந்து ஒரு கடை தொடங்க முயன்றார். ஆனால் 3 மாதங்களிலேயே கடை மூடப்பட்டது. முதலாவது தோல்வி இதுதான். இந்த தோல்வி குமாரை தாழ்த்தவில்லை. தோல்வி என்பது வெற்றியின் முதல் படி என்று கற்றுக்கொண்டார். குமார் தனது கடைத்தெருவில் உள்ள ஒரு பெரிய வியாபாரியிடம் சென்று ஆலோசனை கேட்டார். அவரிடம் சில முக்கிய ஆலோசனைகளை பெற்றார். குமார் எளிய முறையில் ஒரு சிறிய வியாபாரம் தொடங்க முடிவு செய்தார். முதலில் சிறிய பொருட்களை தட்டில் விற்றார். குமாரின் புதிய வியாபாரம் அங்கு ஏற்கனவே இருந்த கடைகளுடன் போட்டி போட வேண்டியிருந்தது. இது அவருக்கு பெரிய சவாலாக இருந்தது. குமார் வித்தியாசமான விலை நிர்ணயம் மற்றும் புதிய கலந்துபேச்சு முறைமைகளை பயன்படுத்த ஆரம்பித்தார். இது குறைந்த அளவில் மக்கள் ஈர்க்கத் துவங்கியது. அவர் வாடிக்கையாளர்களின் தேவை என்ன என்பதை கவனித்தார். அவர்கள் விரும்பும் தரமான பொருட்களை அவரிடம் எப்போதும் பெற்றுக்கொள்ள கற்றார். தன்னுடைய வியாபாரத்தை வளர்த்துக்கொள்ள குமார் பல நிறுவனங்களுடன் தொடர்புகளை ஏற்படுத்தினார். நல்ல விலை மற்றும் தரமான பொருட்களை வாங்க ஆரம்பித்தார். தனியாக இழுவிழுக்காமல் குமார் தன் பக்கத்தில் சிறந்த ஊழியர்களை வைத்துக்கொண்டு ஒரு குழுவாக வியாபாரத்தை வளர்த்தார். குமாரின் வியாபாரம் வளர்ந்தாலும் பணத்துடன் தொடர்புடைய சிக்கல்கள் வந்தவண்ணம் இருந்தன. ஆனால் அதனை திட்டமிட்டு கையாளினார். குமார் தன்னுடைய வியாபாரத்தை நவீனமாக்குவதற்காக இணையத்தில் விளம்பரம் செய்யத் தொடங்கினார். இதனால் அவரது வியாபாரம் மற்றவர்களுடன் ஒப்பிடும்போது முன்னேறியது. குமார் சமூக வலைத்தளங்களில் விற்பனையை ஊக்குவிக்கத் தொடங்கினார். இதனால் மக்கள் பலரும் அவரது கடையை தேடிக் கொண்டு வந்தனர். எப்போதும் வாடிக்கையாளர்களின் மகிழ்ச்சியை முன்னிலைப்படுத்திய குமார் குறைவான வருமானம் என்றாலும் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பெறக் கற்றுக்கொண்டார். நம்பிக்கை என்பது ஒரு வியாபாரத்தில் மிக முக்கியமானது என்பதை குமாருக்கு உணர்ந்திருந்தார். வாடிக்கையாளர்களிடையே நம்பிக்கையை வளர்த்தார். குமாரின் கடை ஒரு நல்ல பெயரை பெற்றது. இதனால் வாடிக்கையாளர்கள் அவருக்கு கூடுதல் வியாபாரம் கொடுக்கத் துவங்கினார்கள். சில இடங்களில் பொருட்களின் தாமதம், பண நெருக்கடி போன்ற சவால்கள் வந்தாலும் குமார் இதனை சமாளித்து முன்னேறினார். குமார் சில காலத்தில் தன்னுடைய வியாபாரத்தை ஒரே வகையில் மட்டுமே வைத்திருக்காமல் பல்வேறு பொருட்களை விற்பனை செய்யத் தொடங்கினார். குமாரின் வியாபாரம் வளர்ந்தவுடன் மற்ற நகரங்களிலும் கடைகளை திறக்கத் தொடங்கினார். பெரிய நிறுவனங்களுடன் இணைந்து வியாபாரம் செய்வதில் குமார் நம்பிக்கை காட்டினார். இதனால் அவருக்கு மிகப்பெரிய வளர்ச்சி கிடைத்தது. குமாரின் வளர்ச்சியில் பல தடைகளை எதிர்கொண்டாலும் தன்னம்பிக்கையுடன் பயம் இல்லாமல் கடந்து வந்தார். குமார் வியாபாரத்தில் மட்டுமே கவனம் செலுத்தாமல் தன் குடும்பத்திற்கும் நேரம் கொடுத்தார். இது அவரது மன அமைதிக்கு உதவியது. பெரிய வியாபாரியராக வளர்ந்தாலும் குமார் எப்போதும் ஆலோசனை கேட்பதில் தயக்கம் காட்டவில்லை.
குமாரின் வியாபாரம் சில நேரங்களில் சந்தை மாற்றங்களால் பாதிக்கப்பட்டது. ஆனால் அவர் சந்தையின் தேவைகளை மாறிவரும் நிலைக்கு ஏற்றவாறு தன்னையும் மாற்றிக்கொண்டார். குமார் ஒரு வியாபாரத்தின் வெற்றிக்கான முக்கியமான கூறு நல்ல தலைமை என்று புரிந்துகொண்டார். அவர் தனது குழுவை ஒரு வழிநடத்தியாக உருவாக்கினார். குமாரின் கடைகள் அனைத்து இடங்களிலும் வெற்றியடைந்த பிறகு அவருக்கு தொழில் உலகில் பெயர் கிடைத்தது. குமார் இப்போது மற்றவர்களுக்கும் தனது அனுபவத்தைப் பகிர்ந்து புதிய தொழிலதிபர்களை ஊக்குவிக்க துவங்கினார். வெற்றிக்கு வழி ஒன்றல்ல, ஆனால் கற்றல், முயற்சி, நம்பிக்கை, ஒழுக்கம், தன்னம்பிக்கை ஆகியவற்றின் சேர்க்கையாக மட்டுமே கிடைக்கும் என்கிறார் குமார்.